ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது பாருங்கள், 5 லட்சம் மருத்துவ காப்பீடு. அந்த கார்டுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, அந்த கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குது பாருங்கள், அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தாங்க. ஸோ நீங்கள் தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்குறாங்க. இயர்லி உங்களுக்கு 5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சு மருத்துவமனைகளில் ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் இலவசமாக வந்து பார்த்தா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் இந்த கார்டு வந்து பயன்படுது. ஸோ நிறைய பேர்கிட்ட இந்த கார்டு இருக்கும், இல்லாதவங்களும் இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, முதல்ல புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வெப்சைட்டில் என்ரோல்மெண்ட் இருக்க பாருங்க, அதில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க CHS PMJAY அப்ளை நவுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட்னு இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கேட்கும், அதை கொடுத்துட்டு ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் இப்போ இருக்க ஸ்மார்ட் கார்டு இருக்குது பாருங்க, அதாவது அந்த PHH NPH ஸ்டார்ட் ஆகும். அதை தவிர்த்து மீதி இருக்க நம்பர்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இந்த ஒரு அட்டைக்கு ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து என்னோடய ஓன் பர்பஸ்க்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 10 டேஸுக்குள்ளே எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ அப்ரூவல் ஆனதுக்கான SMS-லாம் எது வரை டேரெக்டாக லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கார்டு வந்து வந்துருச்சுங்க. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இருந்தாலும் டெமோவும் இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு என்ரோல்மெண்ட்கான கேட்டகரியை வந்து என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கார்டு இருக்குது அப்படின்னா கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஷோ ஆகி அதுக்கான URN நம்பர் காமிச்சிடும். இல்லை அந்த ரேஷன் கடைக்கு எந்த கார்டும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ குடும்ப தலைவி யார், மெம்பர் நேம் என்ன, ஆங்கிலம் மற்றும் தமிழில் டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு பாயிண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கோ உங்கள் ஜோனை நீங்கள் கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க ஜெண்டர் கேட்பாங்க, மேலா ஃபீமேலா, ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, ஆதார் நம்பரை கொடுத்துக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல் அட்ரஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 2 அட்ரஸுமே கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக் என்ன, உங்கள் தாலுக்கு என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அதுக்கப்புறம் ஸோ போர்டு நேம் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கீழே வருது அதெல்லாம் கொடுத்துட்டு மெம்பர் சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க பின்கோடை கொடுத்துட்டு இப்போ ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்ரோல் வித் இன்கம் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேரா 3 பேரா அப்படின்னு கொடுத்துட்டு மெம்பர் ஃபோட்டோ ஒருத்தர் ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணலாம், அல்லது ஃபேமிலியாக கூட குரூப் ஃபோட்டோவாக கிளிக் கேமரா ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி லைவாக கேமரா எடுத்து அட்டாச் பண்ணலாம், அல்லது சூஸ் ஃபைல் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்படியே கூட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் அப்படின்னா விஓக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் பாருங்கள் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கி ஆகணும். கம்பல்சரி வந்து குடும்ப அட்டை அவசியம். குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு முதலமைச்சர் காப்பீட்டு அட்டை உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட விஓ கிட்ட இந்த இடத்துல சைன் வாங்கி அதை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் போதுமானது. நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் தான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு விஓ கிட்ட சைன் வாங்கி இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் கொடுங்க. முதவே விஓ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு. ஸோ ஃபேமிலியுடைய ஆதார் கார்டை மட்டும் வச்சா போதுமானது, அல்ல குடும்பத்தில் உள்ள எல்லா ஆதார் கார்டையுமே ஒரே PDF மெச் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்து அப்லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் வந்து சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அவங்ககிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதில் டேரெக்டாக இதே ஆப்ஷனை பயன்படுத்தி
திரும்ப கொடுத்து உங்களுக்கு கார்டு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிளாக தாங்க இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துறோம். லோ காஸ்ட்டில் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து கார்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னா அகெயின் ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் என்ரோல்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் பெனிஃபிஷியரி டீட்டெயில்ஸ். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அல்லது இதிலேயே கூட ஹோம் பேஜ் மேலே இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பெனிஃபிஷியரி டீட்டெயில் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த பிஹெச்ஹெச் என்பிஹெச் அதை தவிர்த்து மீதி இருக்க அந்த 333 அந்த நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்து சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்கள் ரேஷன் அட்டைக்கு இருக்குது அப்படின்னா கீழே இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வில்லேஜ் வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், பின்கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை மட்டும் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ பாலிசி நம்பர் என்ன, ரேஷன் கார்டு நம்பர் என்ன, யார் பேரில் இருக்குது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது இருக்குது பாருங்கள், அந்த பாலிசி நம்பர் அதுக்கு நேராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். டீட்டெயில்ஸ் இன்னும் எலாபரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இல்லை மொத்தமாக பாருங்கள், பாலிசி சம் இஷ்யூட் 5 லட்ச ரூபாய்க்கான உங்களுக்கு பாலிசி கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இல்லை கீழே வந்தாங்க அப்படின்னா மெம்பரோடைய டீட்டெயில்ஸ், யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க உங்கள் பெயரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் இந்த கார்டை வச்சு கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளைமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ரூவ் ஆகிடுச்சு, அதனால் இதுக்கு நான் எந்த இன்னும் யூஸ் பண்ணலை. பட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்லைன்லேயே நீங்களே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கார்டு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்க பாருங்கள் ஜென்ரேட் இ கார்டுன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுங்க. முன்னெல்லாம் இந்த இடத்துல QR கோடு வந்துச்சு, இப்போ QR கோடு வந்து வர்றது கிடையாது, அப்படியே தான் டவுன்லோட் ஆகுது. ஸோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கான நம்பர் அந்த URN நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தாராளமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இயர்லி 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி இப்போ இருக்கிற புதிய அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியும் போது இந்த காப்பீட்டு அட்டை 10 லட்சமாக மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து விரைவில் கொண்டு வராங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். பட் இப்போ வரைக்கும் 5 லட்ச ரூபா தொடருது. அவங்க எப்போ ஜியோ பாஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் தான் 10 லட்சமாக உங்களுக்கு வந்து தொடர போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் ஹெல்த் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான புதிய ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் யுவர் ஹெல்த் ஹிஸ்ட்ரி அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வியூ டிஸ்சார்ஜ் டீடைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டாக போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு URN நம்பர், மொபைல் நம்பரை கொடுத்துட்டு OTP வரும் எல்லாமே என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் ஹிஸ்ட்ரி முழுக்க என்ன மாதிரி டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஆயிருக்கு எல்லாத்தையுமே சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக இதுக்கு அப்ளை பண்ணணும் அல்லது கார்டு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உடனே பண்ணுற மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா அதிக பேர்லாம் ஒர்க் பண்ணலை, சிங்கிளாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அனுப்புங்க, கண்டிப்பாக லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.